ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜடாமுனீஸ்வரர் ஆலயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கமெண்ட்டில் வந்து பின் பண்ணுறோம், லொக்கேஷன் வந்து பின் பண்ணுறோம். ஜடாமுனீஸ்வரர் இந்த இந்த ஆலயத்தை பராமரிக்கிறவங்க தர்மகர்த்தா எல்லாருமே இவங்க நேம் வந்து பழனி. பார்த்திங்கன்னா இவரோட நம்பர் வந்து சைடில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இவரோட நம்பரை வந்து நம்ம கமெண்ட்டில் பின் பண்ணலாம். ஜடாமுனீஸ்வரர் இவரோட வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம், பில்லி, சுனி, எவல் எல்லாமே வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து போனால் சரியாகுது. நிறைய பேர் இந்த ஆலயத்துக்கு வந்து வராங்க, வந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க. இந்த ஆலயத்தில் வந்து நமக்கு இவரோட ஓன் இடத்துல சொந்த நிலத்தில் தான் இந்த முனீஸ்வரர் ஆலயம் இருக்குது. ஜடாமுனீஸ்வரர் ரொம்ப கோபமான சாமி. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு பூஜை அப்போ நம்ம போயிருந்தோம். பார்த்திங்கன்னா இவங்க வந்து பூஜையை வந்து சூப்பராக பண்ணுறாங்க நல்லா. இந்த ஆலயத்தில் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வந்து இந்த ஆலயத்தில் வந்து கனி வாங்கிட்டு போகிறவங்களுக்கு 3 மாதத்துக்குள்ளே குழந்தை பாக்கியம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட் டைமில் இந்த ஆலயம் பக்கத்தில் ஒரு பனைமரம் ஒன்று இருக்குது. அந்த பனைமரத்தில் நைட் டைமில் யாருமே அந்த சைடில் போகவே மாட்டாங்க. ஏன்னா இந்த முனீஸ்வரர் அவங்க வந்து அந்த பனைமரத்தில் தான் இருப்பாங்களாம். பக்கத்தில் பாருங்கள் ஒரு பனைமரம் ஒன்று இருக்குது. பனைமரம் எலுமிச்சை மரம் இருக்குது. அந்த பனைமரத்தில் தான் அவங்க நைட்டில் இருப்பாங்களாம். அந்த பனைமரத்தை நம்ம வந்து வீடியோ கவர் பண்ணலை. அது மேலே தான் வந்து இருப்பாங்களாம். பார்த்திங்கன்னா இவர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த முனீஸ்வரர். இப்போ நம்ம அங்கே போயிட்டு வந்து ஒரு 2 வீக்லி எனக்கும் வந்து கனவுல வந்தாங்க இவங்க. பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நீங்களும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஆலயத்துக்கு வந்து எல்லாருமே போயிட்டு வாங்க கண்டிப்பாக. இவங்களோட நம்பரும் லொக்கேஷன் வந்து நம்ம கமெண்ட்டில் வந்து பின் பண்ணலாம். இந்தமாதிரி வீடியோ உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நம்ம எல்லா ஆலயத்தை பற்றி அதுக்கப்புறம் வீடியோ போடலான்னு இருக்கும். அதுக்கப்புறம் இந்தமாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் ஆல் நோட்டிஃபிகேஷன் நோட் பண்ணுங்கள். அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நல்ல முனீஸ்வரர் வந்து பார்த்திங்கன்னா ஜடாமுனீஸ்வரர். இவங்களோட ஆலயம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி உங்கள் வீடியோ வேணும், நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இவர்கிட்ட போயிட்டு வரவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக போயிட்டு வந்த 1 மந்த்லேயே அவங்களோட கனவுல வருவார். அவங்க வீட்டில் இருக்க பிரச்சனைலாம் கண்டிப்பாக சரியாகும். பில்லி, சுனி, எவல், அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒரு கெட்ட சக்தி நம்மக்கிட்ட இருக்குன்னா இந்த ஆலயத்தாண்ட நம்மளால் போகவே முடியாது. நம்மக்கிட்ட கெட்ட சக்தி இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஆலயத்தாண்ட போகும்போது நிறைய தடை வரும். அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக கெட்ட சக்தி நம்மளால் இருந்ததுன்னா இந்த ஆலயத்தாண்ட போக முடியாது. ஆனால் அந்த ஆலயத்தாண்ட போயிட்டிங்கன்னா கண்டிப்பாக சரியாகி தான் வீட்டுக்கு வருவீங்க. முனீஸ்வரர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர். பார்த்திங்கன்னா இந்த ஆலயம் வந்து கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த ஆலயம் வந்து கட்டிட்டாங்க. அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான சாமி இவங்க. பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து அருவாளும் ஒரு பக்கம் வந்து சூளமும் ஏந்திட்டு இருப்பாங்க. இந்த ஆலயத்தோட லொக்கேஷன் வந்து நம்ம கமெண்ட்டில் கொடுத்துருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. அந்த வீடியோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் நோட்டிஃபிகேஷன் நோட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. இதில் வந்து இங்கே இந்த ஆலயத்தில் எல்லா சாமியும் வந்து இந்த ஆலயத்தில் வந்து ஆடி இருக்காங்க. அது இந்த வீடியோ எண்டில் இருக்குது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலாம். எல்லா சாமியுமே இங்கே வந்து இது பண்ணுவாங்க. எல்லா ஒரு சக்தியுமே இங்கே வரும். சாமி வந்து எல்லா சாமிக்குமே வந்து சேலை அதுக்கப்புறம் எல்லாமே வந்து இங்கே பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தை வந்து யாருமே மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோக்கு வந்து 100 லைக் வந்துச்சுன்னா பார்ட் 2 வீடியோ கண்டிப்பாக போடலான்னு இருக்கேன். இந்த ஆலயத்தோட பார்ட் 2 வீடியோ வேணும் அப்படின்னா அந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. 100 லைக் மேலே தாண்டி வந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்ட் 2 வீடியோ இருக்குது. பார்ட் 2 வீடியோ போடலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த ஆலயத்தோட வீடியோ வேணும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்தவர் இந்த ஆலயத்தோட தர்மகர்த்தா அவங்க தான். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பாருங்கள் சடை போட்டிருக்கோம். ஏன்னா இவங்க ஜடாமுனீஸ்வரர். பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சடை போட்டிருக்கோம். இவங்க தான் அவங்க நல்லா பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சடை போட்டிருக்கோம். ஜடாமுனீஸ்வரருக்கு அப்படி தான் இருக்கும். இவங்க வந்து கஷ்டப்படுற ஃபேமிலி தான். இருந்தாலுமே இந்த ஆலயம் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஆலயத்தை கட்டியிருக்காங்க. உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஆலயம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஆலயங்க. உண்மையாகவே நீங்கள் போயிட்டு வந்து 1 வீக்லேயே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கனவுல வருவாங்க. எனக்கும் அந்த மாதிரி வந்திருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். இவங்களோட நேம் பார்த்திங்கன்னா பழனி ஸ்ரீ ஜடாமுனீஸ்வரர் ஆலயம். யாரையும் மிஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இவரோட காவல் பார்த்திங்கன்னா பைரவர் தான் இவரோட காவல். பார்த்திங்கன்னா பைரவர் தான் இவர் காவலாக இருப்பாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே எல்லாருக்குமே வந்து அமாவாசை அந்த மாதிரி டைம்லாம் போனீங்கன்னா இன்னும் நல்லா இங்கே பூசெல்லாம் நடக்கும். இது கும்பாபிஷேகம் அந்த மாதிரி ஜடாமுனீஸ்வரருக்கு வந்து எங்கேயுமே கும்பாபிஷேகம் அந்த டைமில் போனீங்க அப்படின்னா அப்போ வந்து ஒரு தண்ணி தெளிப்பாங்க. அந்த நீர் வந்து நம்ம மேலே பட்டுச்சுன்னா ரொம்ப நல்லது. எந்த ஒரு கெட்ட சக்தியும் நம்ம கிட்ட வராது. 2 சைட்லையும் பார்த்திங்கன்னா 2 குதிரை வச்சுருப்பாங்க. அதுவுமே வந்து நல்லாயிருக்கும். சூப்பராக இந்த ஆலயம் ஒரு நடு கல்நிலையில் வந்து இருக்குது. சூப்பராக இருக்கும். நீங்கள் 1 டைம் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லா பிரச்சனையும் கண்டிப்பாக சரியாகும். இதுதான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்துட்டு லைக் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
Ôi